வணக்கம். தேர்தல் முன்னிட்டு நாடு தழுவிய நிலையில் பொதுமக்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் வேட்பாளர்களுடன் தோழர்களும் இணைந்து கடந்த சில நாட்களாக இரவும் பகலுமாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டது அனைவரும் அறிந்த உண்மை. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் சீமான் உட்பட பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தது, வாக்குக்காக யாரும் பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்களித்து உங்களின் எதிர்கால தலைமுறையினரின் வாழ்வை சீரழிக்காதீர்கள். நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு வாக்கு வழங்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் காசுக்கு அடிமையாகி தவறான தலைவர்களை தேர்ந்தெடுத்து விடாதீர்கள் என்று பல்வேறு ஊர்களில் பசி பட்டினியுடன் தோழர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டனர். ஆனால் பல கட்சி தலைவர்கள் பொதுமக்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி வாக்கிற்காக வீடு வீடாக சென்று வாக்கிற்கு பணம் கொடுப்பதை நீங்களே பாருங்கள். இதன் தொடர்பாக இளைஞர்கள் பலர் தெரிவித்தது, நாட்டிற்கு நல்ல தலைவன்தான் வர வேண்டும். மக்களை ஏமாற்றி வாக்கிற்காக பணம் கொடுத்து வாக்கு சேகரிக்கும் இந்த குள்ளநரி கூட்டம் எப்படி அப்பாவி ஏழை பொதுமக்களையும் விவசாயிகளையும் காப்பாற்றப் போகிறார்கள்? இந்த குள்ளநரி கூட்டத்தை வேரோடு ஒழிக்க வேண்டும் என்றால் எதையும் எதிர்பார்க்காமல் பொதுமக்களுக்காகவும் நாளைய தலைமுறைகளான உங்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றனர். ஆதாரத்துடன் முகநூலில் வெளிவரும் இது போன்ற காணொளிகளை பார்த்து தேர்தல் ஆணையம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? என்ன காரணம்? தேர்தல் ஆணையமும் பணத்திற்காக விலை போகிறார்களா என்று இளைஞர்கள் மனவேதனையுடன் பலவாறு கேள்வி எழுப்பி வருகின்றனர். நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி. Press the bell icon on the YouTube app and never miss another update.